400 வருஷம் முன்னாடி வரைக்கும் கள்ளழகர் அழகர் கோவில்ல இருந்து கிளம்பி அலங்காநல்லூர் போய் சேருவாரு. அங்க கள்ளழகரை தங்க குதிரையில் தூக்கி வைத்து அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் அப்படிங்கிறதுனால அலங்காரநல்லூர் அப்படின்னு பேர் வந்தது. அது காலப்போக்குல மருவி அலங்காநல்லூர் அப்படின்னு மாறிடுச்சு. அலங்காநல்லூர்ல இருந்து தேனூர் வந்து வைகை ஆத்துல இறங்கும் அழகர். அதன் பிறகு வண்டியூர் வந்து மண்டூகு முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு. இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு மண்டியூர் ஆகி பிறகு வண்டியூர் ஆகி போனது. 400 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அழகர் ஆத்துல இறங்குற வைபோகம் தேனூர்ல தான் நடைபெற்று வந்தது. அப்பொழுது மதுரையின் மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் தான் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகத்தை மதுரைக்கு மாற்றியமைத்தார். சைவம் மற்றும் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதத்தில்தான் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தார் திருமலை நாயக்கர். அது மட்டுமின்றி மாசி மாதம் நடந்து வந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவையும் சித்திரை மாதத்திற்கு மாற்றியமைத்தார் திருமலை நாயக்கர்.